ரெண்டு கட்சியிலே ரெண்டு இந்த குடும்பத்தினுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். வீரபாண்டியாருடைய ரத்த உறவுகள் இருக்கிறார்கள். அரசியல் ரீதியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார்களா? அரசியல் ரீதியாக அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய இடம் கிடைக்கப்பட்டிருக்கிறதா? கிடைக்கப்படவில்லை. ஆனால் இன்றைக்கு அவர் இருக்கிற வரையும் சேலம் பஸ் ஸ்டாண்டை சுத்தி நம்மாலு செட்டியாரு ஆச்சாரி நகை கடை வச்சிருந்தான், வெள்ளி கொலுசு செஞ்சான், வெட்டி செஞ்சான். இன்னைக்கு மார்வாடி சேட்டு குஜராத்தி முழுக்க வந்து உக்காந்துட்டான். கேட்க நாதி இல்ல. நீங்க யாராச்சும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்த நிமிஷம் அவன் கம்ப்ளைண்ட் கொடுப்பான். ஏன்னா இங்க பாதி அதிகாரி. நான் கூட இந்த கமிஷனர் என்கிட்ட ஏஎஸ்பி இருந்தவர் தான், நண்பர் தான். யாரு? தமிழ் தெரியாது, வடநாட்டுக்காரரு. எஸ்பி யாரு? வடநாட்டுக்காரரு. என் சேலத்து சிங்கம் வீரபாண்டியன் என்கிற ஒரு பச்சை தமிழன் இந்த மண்ணில் அமைச்சராக இருந்த போது இந்த சேலம் மாநகர கமிஷனரா, மாநகராட்சி கமிஷனராகவும் தமிழை தான் போடுவார். அவன் எந்த ஜாதியா இருந்துட்டு போட்டோம். மாநகராட்சியுடைய சட்ட ஒழுங்கு கமிஷனரா தமிழை தான் போடுவாரு. இந்த ரூரல் எஸ்பியா தமிழை தான் கொண்டு வருவாரு. ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை? வந்தவன் போனெல்லாம் டிஜிபி, வந்தவன் போனெல்லாம் ஏடிஜிபி, வந்தவெல்லாம் பீகார்காரன், உத்தரப்பிரதேசக்காரன், மத்திய பிரதேசம் நமக்கு போலீஸ் கமிஷனர், மாநகராட்சி கமிஷனர். முதல் முறையா ஒரு தமிழச்சி, அதுவும் பெண், கிட்டத்தட்ட 155 ஆண்டு காலத்திற்கு பிறகு ஒரு மிக மிக பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண் இப்போதுதான் சேலத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டை சேர்ந்த எங்கள் மாமி நிர்மலா சீதாராமன், ஏமா ஜிஎஸ்டி வரிய போடுற, 100 ரூபாய் வாங்கி எடுத்து போய் வெறும் 29 பைசாவை எங்களுக்கு திருப்பி கொடுக்குறியே, இது நியாயமானு கேட்டா அந்த அம்மா சொல்லுது, தக்காளி விலை ஏங்க ஏறுதுன்னு கேட்டா தக்காளி சாப்பிடாதீங்க, பூண்டு விலை ஏறுதுன்னு சொன்னா பூண்டு சாப்பிடாதீங்க, கறி கிலோ 1000 ரூபாங்கம்மா, ஆட்டுக்கறி சாப்பிடாதீங்க, நான் சாப்பிட மாட்டேன், நான் மாமி, நீ மாமி, உனக்கு தயிர் சோறு போதும். எங்காலுக்கு உட்கார்ந்து இருக்கிற இளைஞர்களுக்கு, என்னுடைய சேலம் மாவட்டத்துடைய மக்களுக்கு ஞாயிற்றுக்கிழமான ஆட்டு ரசம் இல்லைன்னா, நல்லி எலும்பு இல்லைன்னா பாதி பேருக்கு சாப்பாடே இறங்காது. பிரியாணி இல்லைன்னா நமக்கு ஞாயிற்றுக்கிழமான சில பேருக்கு வாய் ருசிக்காது. அதனால தான் கேட்கிறோம், அம்மையார் அவர்களே, உங்களை தயவு செய்து நாங்கள் கேட்கிறோம், எங்கள் தமிழ்நாட்டிலிருந்து நீங்கள் சென்றிருக்கிறீர்கள், உங்கள் ஸ்ரீரங்கத்தை தாயகமாக கொண்டவர்கள், பக்கத்து மாநிலத்திலே புகுந்த வீடாக இருக்கலாம். இன்றைக்கு அந்த அம்மா சொல்றாங்க, ஏங்க விலைவாசி ஏறி போகுது, கார்பரேட் ஆபீஸ், நீங்க இதெல்லாம் கேட்கறதுக்கு நாட்டுல கட்சி வேணும். இங்க கூட இப்ப எனக்கு தண்ணி கேட்டேன்னு வச்சுக்கங்க, இதை கிடக்கு பாருங்க, அக்குவாஃபினா கொண்டாந்து கொடுப்பாங்க. இதை இங்க இருக்கிற நம்ம ஊருக்கு அண்ணாச்சி கடையில, பொட்டி கடையில போய் வாங்கினா அதிகபட்சம் என் தாய் அங்க நிக்கிறாங்க கடையில 25 ரூபாய்க்கு விற்பார் அந்த இந்தியன் கூல் ட்ரிங்க்ஸ் கடையில இந்த வாட்டர் பாட்டில். இதுவே நீங்க இந்த ஐடி ஷீட் ஒன்று இருக்கு சென்னையில கிண்டில, அங்க போனீங்கன்னா அந்த பாட்டில் 250 ரூபா. ஃபோரமால்னு ஒன்று இருக்கு, அங்க போனீங்கன்னா 150 ரூபா. சென்னை ஜிஆர்டில 125 ரூபா, ஸ்பென்சர் பிளாசாவில் 75 ரூபா. நான் கேட்கிறேன், ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, சட்டமன்றங்கள், நாடாளுமன்றங்கள், ஒரு பாட்டில் தண்ணி தான், 1 லிட்டர் தான் என்னுடைய அளவு, அதை ஒவ்வொரு நட்சத்திர விடுதிகளுக்கும் அவன் இஷ்டத்துக்கு விற்கிறதுக்கு அனுமதிக்கிறீங்களே, இது நியாயமா? தமிழ்நாட்டில் ஒரு கட்சி கேட்கறானா? ஒரு எம்எல்ஏ கேட்கறானா? ஒரு எம்பி கேட்கறானா? தமிழக சட்டமன்றத்தில் கேட்கிற ஒரே எம்எல்ஏ தமிழக வாழ்வுரிமை கட்சி எம்எல்ஏ வேல்முருகன் தான். ஒரு இட்லி நம்ம ஊர் ஹோட்டல்ல 5 ரூபா 10 ரூபா, அங்க ஒரு இட்லி 120 ரூபாயில இருந்து 250 ரூபா. இது எப்படி அனுமதிக்கிறது நம்ம? இந்த இட்லியில இருந்து, அரிசியில இருந்து, பருப்புல இருந்து, எண்ணெயில இருந்து, நன்னல்ல இருந்து, தேங்காய் எண்ணெயில இருந்து, மண்ணில எண்ணெயில இருந்து, இங்க இருக்கிற அத்தனைக்கு இன்னைக்கு விலைவாசி உயர்வு கட்டுப்பாடு இல்லாம போயிட்டே இருக்கு. இந்த விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துங்க, மட்டுப்படுத்துங்கன்னு கேட்கிற ஒரே கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி. இது வாழ்வுரிமை. சாதாரண பாட்டாளி அவர் என்கிட்ட ஒரு மனு கொடுத்திருக்காரு, காட்டூர் காடு நகர்ல நான் வாழ்றேன், இத்தனை வருஷமாவது அங்க ஒரு பள்ளிக்கு சரியான சாலை இல்ல, குழந்தைகள் விளையாடுவதற்கு ஒரு விளையாட்டு மைதானம் இல்ல, ஒரு கழிவறை இல்ல, ஒரு அடிப்படை வசதி எதுவுமே இல்ல, நாங்க இன்னும் சுதந்திர இந்தியாவில் காட்டூர் பகுதியில காட்டுவாசிகளா வாழறோம், இதற்கு ஏதாவது ஒரு தீர்வை நீங்கள் தேடி தாருங்கள் என்று கேட்கிறார்கள். நான் கேட்கிறேன், பொன் விழாவை கொண்டாடுகிறோம், சுதந்திர இந்தியாவின் தேசிய கொடியை, மூவர்ண கொடியை ஏந்தி பிடிக்கிறோம், மூவர்ண கொடிகளை கையில் ஏந்தி எல்லையில் நம் இந்திய நாட்டின் எல்லையை பாதுகாப்பு நமது ராணுவ வீரர்கள் உயிரை பணயம் வைத்து போராடுகிறார்கள். புவி சார்ந்த அரசியல் ஆதிக்கம் செலுத்துகிற சீனா, அமெரிக்கா போன்ற நாடுகளின் துணையோடு தீவிரவாதிகள் உருவாக்கப்பட்டு இந்தியாவில் குழப்பங்களை விளைவிக்க போன்றதெல்லாம் தன் உயிரை கொடுத்து அந்த மண்ணின் பாதுகாப்பு அரணாக இருக்கின்ற எமது ராணுவ வீரர்களின் தியாகத்தை நாம் போற்றுகிறோம், வணங்குகிறோம். ஆனால் நம்மை ஆளுகின்ற அரசுகள்,
50 லட்சம் கோடி, 40 லட்சம் கோடி, 60 லட்சம் கோடி. தமிழ்நாட்டை சேர்ந்த எங்கள் மாமி நிர்மலா சீதாராமன், ஏம்மா ஜிஎஸ்டி வரிய போடுற, 100 ரூபா வாங்கி எடுத்து போய் வெறும் 29 பைசாவை எங்களுக்கு திருப்பி கொடுக்குறியே, இது நியாயமானு கேட்டா அந்த அம்மா சொல்லுது, தக்காளி விலை ஏங்க ஏறுதுன்னு கேட்டா தக்காளி சாப்பிடாதீங்க, பூண்டு விலை ஏறுதுன்னு சொன்னா பூண்டு சாப்பிடாதீங்க, கறி கிலோ 1000 ரூபாங்க அம்மா, ஆட்டுக்கறி சாப்பிடாதீங்க, நான் சாப்பிட மாட்டேன், நான் மாமி, நீ மாமி, உனக்கு தயிர் சோறு போதும். எங்காலுக்கு இங்க உட்கார்ந்து இருக்கிற இளைஞர்களுக்கு, என்னுடைய சேலம் மாவட்டத்துடைய மக்களுக்கு ஞாயிற்றுக்கிழமான ஆட்டு ரசம் இல்லைன்னா, நல்லி எலும்பு இல்லைன்னா பாதி பேருக்கு சாப்பாடே இறங்காது. பிரியாணி இல்லைன்னா நமக்கு ஞாயிற்றுக்கிழமான சில பேருக்கு வாய் ருசிக்காது. அதனால தான் கேட்கிறோம், அம்மையார் அவர்களே, உங்களை தயவு செய்து நாங்கள் கேட்கிறோம், எங்கள் தமிழ்நாட்டிலிருந்து நீங்கள் சென்றிருக்கிறீர்கள், உங்கள் ஸ்ரீரங்கத்தை தாயகமாக கொண்டவர்கள், பக்கத்து மாநிலத்தில் புகுந்த வீடாக இருக்கலாம், இந்த தென்னிந்திய அந்த காரு கொஞ்சம் வழி விடுங்க, காவல்துறை உள்ள வாங்க, கொஞ்சம் ரோட்டு சாலை பொதுமக்கள் கடைஞ்சிடலாம். ஆக இன்றைக்கு அந்த அம்மா சொல்றாங்க, ஏங்க விலைவாசி ஏறி போகுது, கார்பரேட் ஆபீஸ், நீங்க இதெல்லாம் கேட்கறதுக்கு நாட்டுல கட்சி வேணும். இங்க கூட இப்ப எனக்கு தண்ணி கேட்டேன்னு வச்சுக்கங்க, இதை கிடக்கு பாருங்க, அக்வாஃபினா கொண்டாந்து கொடுப்பாங்க. இதை இங்க இருக்கிற நம்ம ஊருக்கு அண்ணாச்சி கடையில பொட்டி கடையில போய் வாங்கினா அதிகபட்சம் என் தாய் அங்க நிக்கிறாங்க கடையில 25 ரூபாய்க்கு விற்பார், அந்த இந்தியன் கூல் ட்ரிங்க்ஸ் கடையில அந்த வாட்டர் பாட்டில். இதுவே நீங்க இந்த ஐடிஷன் ஒண்ணு இருக்கு சென்னையில கிண்டில, அங்க போனீங்கன்னா அந்த பாட்டில் 250 ரூபா. போரமால்னு ஒண்ணு இருக்கு, அங்க போனீங்கன்னா 150 ரூபா. சென்னை ஜிஆர்டில 125 ரூபா, ஸ்பென்சர் பிளாசாவில் 75 ரூபா. நான் கேட்கிறேன், ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, சட்டமன்றங்கள், நாடாளுமன்றங்கள், ஒரு பாட்டில் தண்ணி தான், 1 லிட்டர் தான் என்னுடைய அளவு, அதை ஒவ்வொரு நட்சத்திர விடுதிகளுக்கும் அவன் இஷ்டத்துக்கு விற்கிறதுக்கு அனுமதிக்கிறீங்களே, இது நியாயமா? தமிழ்நாட்டில் ஒரு கட்சி கேட்கறானா, ஒரு எம்எல்ஏ கேட்கறானா, ஒரு எம்பி கேட்கறானா? தமிழக சட்டமன்றத்தில் கேட்கிற ஒரே எம்எல்ஏ தமிழக வாழ்வுரிமை கட்சி எம்எல்ஏ வேல்முருகன் தான். ஒரு இட்லி நம்ம ஊர் ஹோட்டல்ல 5 ரூபா 10 ரூபா, அங்க ஒரு இட்லி 120 ரூபாயில இருந்து 250 ரூபா. இது எப்படி அனுமதிக்கிறது நம்ம? இந்த இட்லியில இருந்து, அரிசியில இருந்து, பருப்புல இருந்து, எண்ணெயில இருந்து, நல்லெண்ணெயில இருந்து, தேங்காய் எண்ணெயில இருந்து, மண்ணில எண்ணெயில இருந்து, இங்க இருக்கிற அத்தனைக்கு இன்னைக்கு விலைவாசி உயர்வு கட்டுப்பாடு இல்லாம போயிட்டே இருக்கு. இந்த விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துங்க, மட்டுப்படுத்துங்கன்னு கேட்கிற ஒரே கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி. இது வாழ்வுரிமை. அதே மாதிரி சுங்கச்சாவடி உங்களுக்கு தெரியும். ஏன்னா நாங்க கார் வாங்கும்போது, 2 வீலர் வாங்கும்போது, ஆட்டோ வாங்கும்போது எல்லாத்துக்கும் ஆண்டு முழுவதும் வரியை வாங்கிட்டு ஊருக்கு எங்க நம்ம வாழப்பாடியில ஒரு டோல்கேட்டு, ஆத்தூர்ல ஒரு டோல்கேட்டு, கள்ளக்குறிச்சியில ஒரு டோல்கேட்டு, அந்தாண்ட விழுப்புரத்துல ஒரு டோல்கேட்டு, விக்கிரவாண்டியில ஒரு டோல்கேட்டு, அப்புறம் அச்சரப்பாக்கத்துல ஒரு டோல்கேட்டு, அதுக்கு அந்தாண்ட செங்கல்பட்டுல ஒரு டோல்கேட்டு, அப்புறம் போரூர்ல ஒரு டோல்கேட்டு. சேலத்துல இருந்து சென்னைக்கு நீங்க நம்முடைய தலைமை அலுவலகத்துக்கு வரணும்னா 2000 ரூபாய் பாக்கெட்ல எடுத்து வச்சுக்கணும். இந்த 2000 ரூபாய பாக்கெட்ல எடுத்து போகாம நீங்க கார்ல பயணிச்சீங்கன்னா என்ன செய்யணும்? எங்க மதுபாலா, எங்க ஒன்றிய ராஜா போயிருக்கும் டோல்கேட்ல சண்டை. எதுக்கு சண்டை? அண்ணா எனக்கு சேலத்தில் சொந்தக்காரங்க இருக்காங்க, எங்க அக்கா வீடு இருக்கு, எங்க தங்கச்சி வீடு இருக்கு, எனக்கு பக்கத்துல ஓமலூர் இருக்கும், பக்கத்துல வீடு, நான் டெய்லி போயிட்டு வரணும். போகும்போது 100 கூடன்றான், வரும்போது 100 கூடன்றான். நான் கொடுக்க மாட்டேன், நான் வேல்முருகன் தங்கச்சின்னு சொன்ன, நீ யார் தங்கச்சி இருந்தாலும் கொடுன்றான். அப்புறம் வேல்முருகன் தங்கச்சி பாணியில நானும், அது பொண்ணு சிலம்பாட்ட வீராங்கனை, சாதாரண வீராங்கனை இல்ல, இன்னைக்கு வரல, நம்ம கிரிபாலா எல்லா கூட்டத்துக்கும் வரும். ஆளு நல்லா வாட்ட சாட்டமா இருக்கும். சிலம்பாட்டத்தில் தமிழக அளவில், இந்திய அளவில், உலக அளவில் சாதனை படைக்கின்ற இளம் சிங்கக்குட்டி இறங்கி டோல்கேட்ல 2 டப்புன்னு போட்டா அப்புறம் இங்க இருந்து நம்ம மோகன்ராஜ் போய் சமாதானம் பண்ணணும், நம்ம யுவராஜ், நம்ம புளியம்பட்டி பிரபு போய் சமாதானம் பண்ணி அனுப்பி வைக்கணும். நான் எதுக்கு சொல்றேன்னா, இந்த நாட்டில் நடக்கிற அநியாயங்களை, அக்கிரமங்களை தட்டி கேட்கிற ஒரு இளைய தலைமுறையை உருவாக்கி தனிநபராக தட்டி கேட்டா கேச போட்டு, குண்டாசை போட்டு, 107 போட்டு உங்களை நசுக்கிடுவான். இங்க நடக்கிற அநியாயங்களை, அக்கிரமங்களை, சட்டவிரோத நடவடிக்கைகளை, வெகுமக்களை அணிதிரட்டி வெகுமக்கள் துணையோடு மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை கையில் எடுத்து அதற்கு தீர்வை ஏற்படுத்தி தருகின்ற ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம் தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். நிறைய பேர் கேட்கிறாங்க, ஆனா நாங்க உங்க கட்சியில வந்து சேர்றோம், எங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒன்னும் கிடைக்காது, வழக்கு தான் கிடைக்கும். ஆனா தமிழ்நாட்டு மக்களிடத்துல நல்ல பேர் கிடைக்கும். இப்ப நான் வேல்முருகன் இருக்கிறேன்,
நான் பீடி குடிக்க மாட்டேன், சிகரெட் அடிக்க மாட்டேன், தண்ணி அடிக்க மாட்டேன், தம் அடிக்க மாட்டேன், எந்த குற்றச்சாட்டுக்கும் நான் ஆளாகல. இது வரைக்கும் இன்னும் இருக்கிற எந்த வணிக நிறுவனத்துக்கிட்ட கூட நன்கொடைன்னு ஒரு புத்தகத்தை அடிச்சு என்னுடைய 40 ஆண்டு கால அரசியல் வாழ்வில் 6 முறை எம்எல்ஏவுக்கு நின்றுருக்கேன், 3 முறை சட்டமன்றத்துக்கு எம்எல்ஏவை ஜெயிச்சு போயிருக்கேன். இன்னும் எந்த என் தமிழ்நாட்டு தொழிலதிபர்கள் இருந்து சட்டத்துக்கு விரோதமாக பணம் சம்பாதிக்கிறவங்க கிட்டலே தலை வச்சே படுக்க மாட்டேன். இன்னும் எங்களை நேசிக்கிற உறவுகளிடம் கூட கையேந்தாமல் என் கட்சியினுடைய தொண்டர்களின் உழைப்பு இந்த கட்சியை நான் நடத்தி கொண்டு வருகிறேன். ஆக அப்படிப்பட்ட இந்த கட்சி என்ன சொல்லுதுன்னா, நீ மாலை போடாத, காலில் விழாத, பட்டாசு வெடிக்காத, பொதுமக்கள் கிட்ட போய் அடிக்கடி நன்கொடைன்னு கேட்காத, ஏமாத்தாத, வேலை வாங்க தரேன்னு காசு வாங்காத, டிரான்ஸ்ஃபர் வாங்கி தரேன்னு காசு வாங்காத, என்னால இதான் சாதிக்க முடியும், இந்த சேஷன் ஏட்டையா நான் சொன்னாதான் கேட்பாரு, இந்த இன்ஸ்பெக்டர் ஐயா என் பாக்கெட்ல தான் இருக்காருன்னு காசு கேட்காத, அதுக்குன்னு 5000 வாங்கி 2000 அங்க கொடுத்துட்டு 3000 ரூபாய் பாக்கெட்ல போட்டுட்டு போவாத. இந்த மக்களுடைய பிரச்சனைகள் என்ன? இந்த மண்ணின் வாழ்வுரிமை சிக்கல்கள் என்ன? இங்க இருக்கிற சேலம் ஸ்டீல் பிளான்ட்ல என் மண்ணின் மக்களுக்கு வேலை கொடுத்திருக்கிறானா? இங்க இருக்கிற தலவமன்கிற ஒரு நிறுவனம், ஒரு கொரிய நிறுவனம், ஒரு வெளிநாட்டு நிறுவனம், இன்னைக்கு அந்த மண்ணின் பூர்வீகுடி மக்கள் இங்கே கூட தொழிற்சங்க நிர்வாகிகளை அருமை தம்பி தங்கம் வைரம் போன்றவர்கள் அழைத்து வந்திருப்பார்கள். அவர்களுக்கு இன்றைக்கு எங்க பணி நிரந்தரம் இல்ல, நான் மூடிட்டு அவுட் சோர்சிங் முறையில் பெங்களூர்ல கர்நாடகத்துல குறைந்த வேலையில இந்திக்காரனை வச்சு நான் உற்பத்தி செஞ்சுக்கிறேன், உங்களை டிஸ்மிஸ் பண்றான்னு சொல்றான். இல்ல, அது பண்ணக்கூடாது. நாங்க இலவசமா உனக்கு இடம் கொடுத்திருக்கோம், நாங்க சலுகை விலையில மின்சாரம் கொடுத்திருக்கோம், உங்களுக்கு தண்ணி கொடுத்திருக்கோம், நீ இந்த நாட்டுல இந்த ஆலய உற்பத்தியை தொடங்குவதற்காக இந்த அரசாங்கத்தோடு போடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இந்த மண்ணின் மக்களுக்கு இத்தனை பேருக்கு வேலை கொடுக்கறேன்னு சொல்லிதான் நீங்க வந்த இந்த வேலையை குடு என்று சமரசமற்று அவர்களோடு மேல மேல தொழிலாளியை காட்டி கொடுத்து விட்டு, தொழிலாளியை அடகு வைத்து விட்டு எனக்கு கப்பங்கட்டு என்று கேட்காத அரசியல் கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி. இங்க என்னுடைய தொழிற்சங்க நிர்வாகிகளை தம்பி தங்கம் அவர்கள் அழைத்து வந்த போது நாட்டுடைய தொழிலாளர் துறை அமைச்சரவையில் எடுத்து போய் நேரடியாக அமர வைத்து அவரோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டேன். அவர்களுக்காக சட்டமன்றத்தில் பேசினேன். இங்க இருக்கிற ஒன்றிய அரசுடைய சேலம் பிளான்ட்டில் இந்த மண்ணின் மக்களுக்கு எத்தனை பேருக்கு வேலை கொடுத்திருக்கேன், சேலம் மாவட்டத்தை சேர்ந்த மண்ணின் மக்களுக்கு எத்தனை பேருக்கு வேலை கொடுத்திருக்கேன், இன்னைக்கு கேட்பதற்கு நாதி இல்லை. இந்த மண்ணில் இருந்து நான் வேண்டுகோள் வைக்கிறேன், ஒரு வீரபாண்டியார் என்கிற ஒரு மாபெரும் அரசியல் தலைவன் இந்த மண்ணில் உயிரோடு இருக்கின்ற வரையில் இந்த மக்கள் அங்கீகரிக்கப்பட்டார்கள், இந்த மக்களின் உரிமைகள் பாதுகாக்கப்பட்டன, இந்த மக்களுடைய பிரச்சனைகளுக்காக சேலம் மாவட்டத்துடைய முன்னேற்றத்திற்காக நாட்டுடைய முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்களை சொரக்கு போட்டு கேள்வி கேட்கிற ஒரு ஆண் சிங்கமாக வீரபாண்டியார் இருந்தார், வாழ்ந்தார். இன்றைக்கு அவருடைய குடும்பத்தின் நிலைமை என்ன? திமுக வேட்பாளர் அறிவிச்சிருக்கு, அண்ணா திமுக வேட்பாளர் அறிவிச்சிருக்கு. 2 கட்சியிலே 2 இந்த குடும்பத்தினுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள், வீரபாண்டியாருடைய ரத்த உறவுகள் இருக்கிறார்கள். அரசியல் ரீதியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார்களா? அரசியல் ரீதியாக அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய இடம் கிடைக்கப்பட்டிருக்கிறதா? கிடைக்கப்படவில்லை. ஆனால் இன்றைக்கு அவர் இருக்கிற வரையும் சேலம் பஸ் ஸ்டாண்டை சுத்தி நம்மாலு செட்டியாரு ஆச்சாரி நகை கடை வச்சிருந்தான், வெள்ளி கொலுசு செஞ்சான், மெட்டி செஞ்சான். இன்னைக்கு மார்வாடி சேட்டு குஜராத்தி முழுக்க உட்காந்துட்டான். கேட்க நாதி இல்லை. நீங்க யாராச்சும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்த நிமிஷம் அவன் கம்ப்ளைண்ட் கொடுப்பான். ஏன்னா இங்க பாதி அதிகாரி, நான் கூட இந்த கமிஷனர் என்கிட்ட ஏஎஸ்பி இருந்தவர் தான், நண்பர் தான். யாரு? தமிழ் தெரியாது, வடநாட்டுக்காரரு. எஸ்பி யாரு? வடநாட்டுக்காரரு. என் சேலத்து சிங்கம் வீரபாண்டியன் என்கிற ஒரு பச்சை தமிழன் இந்த மண்ணில் அமைச்சராக இருந்த போது இந்த சேலம் மாநகர கமிஷனரா, மாநகராட்சி கமிஷனராகவும் தமிழை தான் போடுவார். அவன் எந்த ஜாதியா இருந்துட்டு போட்டோம். மாநகராட்சியுடைய சட்ட ஒழுங்கு கமிஷனரா தமிழை தான் போடுவாரு, இந்த ரூரல் எஸ்பியா தமிழை தான் கொண்டு வருவாரு. ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை? வந்தவன் போனெல்லாம் டிஜிபி, வந்தவன் போனெல்லாம் ஏடிஜிபி, வந்தவன்லாம் பீகார்காரன், உத்தரப்பிரதேசக்காரன், மத்திய பிரதேசம் நமக்கு போலீஸ் கமிஷனர், மாநகராட்சி கமிஷனர். முதல் முறையா ஒரு தமிழச்சி, அதுவும் பெண், கிட்டத்தட்ட 155 ஆண்டு காலத்திற்கு பிறகு ஒரு மிக மிக பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண் இப்போதுதான் சேலத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த மண்ணில் இருக்கிற கனிம வளம், இங்க இருக்கிற டிரான்சம், இந்த கனிம சுரங்கம் வெட்டி விற்கப்படுகிறது. இந்த ஏற்காடு மலை அடிவாரம், இன்றைக்கு கூட நாங்களாம் 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் ரூம் போட்டா 20,000 30,000 கேட்கறான்னு சொல்லி அருமை தம்பி மோகன்ராஜனுடைய வீட்டில் நாங்க ஏற்காடு மலை அடிவாரத்தில் தங்கியிருக்கிறோம். 4 பக்கமும் மலைகள், அற்புதமான இயற்கை ஒரு சூழல். ஆனா அந்த மலையை கொஞ்சம் கொஞ்சமா குடைஞ்சி இந்த நாட்டை ஆண்ட அரசியல் கட்சிகள் கடத்தி வித்துக்கிட்டு போறான். கேட்க நாதி இல்லை.
சட்டமன்றத்தில் இதற்காக அம்மையார் ஜெயலலிதாவிடம் வாதாடி போராடி அந்த கனிம கொள்ளைகளை தடுத்து நிறுத்தி தமிழ்நாடு அரசு அதிகாரிகளை கொண்டு கனிமத்தை கேட்கிற மக்களுக்கு வீடு கட்டுவதற்கு ஏனைய தொழில் தொடங்குவதற்கு அரசே அளவீடு செய்து வழங்க வேண்டும் என்கிற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சட்டத்தை தமிழகத்தில் கொண்டு வர செய்தவன் வேல்முருகனாகிய நான். ஆனா இன்னைக்கு அந்த சட்டம் இன்னைக்கு SR மணல் கம்பெனின்றாங்க, ஆறுமுகசாமி மணல் கம்பெனின்றாங்க, அப்புறம் யாரோ ஒருத்தர் பேர் சொல்றாங்க. இதுவரையிலும் இந்த மண்ணையும் இந்த மலையும் இந்த கனிமத்தையும் ஆற்று மணலையும் திருடுகிற இந்த கனிம வள கொள்ளைக்காரிடம் இன்று ஒரே ரூபாய் கூட ஒத்த ரூபாய் கூட கை நீட்டி வாங்காம அரசியல் செய்கிற ஒரே மக்களுக்கான இயக்கம் தமிழக வாழ்வுரிமை கட்சி. ஏன் வேல்முருகனை தலைமை ஏற்கணும்? இங்க நான் சொன்ன இன்னைக்கு நான் பெயர் படிச்சல இத்தனை பேரும் கட்சியினுடைய மாநில நிர்வாகிய மாவட்ட நிர்வாகியா இருக்கிறாங்க. மிகச்சிறந்த பேச்சாளர்களாக மிகச்சிறந்த கள செயல்பாட்டாளர்களாக தமிழ் தேசிய தளத்தில் மகன்